विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग विठ्ठल पांडुरंग पुंडलीकवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तन गोविंदा गोविंदा हरिनाथ महाराज की जय जय सद्गुरु मूर्ति की जय सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय स्वामी हरिदास गिरि महाराज की जय प्रेमिकेंद्र सद्गुरु महाराज की जय नामदेव तुकाराम महाराज की जय समस्त भक्त मंडली की जय आंजनेय मूर्ति की जय पांडुरंगा वो पांडुरंगा पांडुरंगा वो पांडुरंगा पांडुरंगा वो पांडुरंगा पांडुरंगा वो पांडुरंगा संगल मेले
சக்தின்னு. இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கோமோ, ஒரு 1000 பேர் உட்கார்ந்துருக்கோம்னா, ஒரு தடவை விட்டல்னு ஒருத்தர் சொன்னா 1000 நாமம் சொன்ன புண்ணியம் வரும். எப்படி 1க்கு 1000 வரும்னா, நாம் சொல்றோம் ஒரு தடவை, ஒரு 999 பேர் சொல்றத கேட்கிறோம். நம்ம ஹிந்து தர்மம் தான் சொன்னா என்ன பலனோ அந்த பலன் கேட்டா, தர்மம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலன் தர்மம் பண்ண வச்சா. நல்ல தர்மம் சார் நீங்க கொடுங்கோன்னு ஒருத்தர் சொன்னா போறோம், கொடுத்தா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம். இது நம்ம விசாலமான நம்ம ஹிந்து தர்மத்துல தான் இது உண்டு. கடைக்கு போறோம், பை ஒன் கெட் ஒன். அதுக்கு மேல அவனால முடியாது, கெட் 2 வேணா கொடுக்கட்டும். 1 வாங்கினா 1 ஃப்ரீ. ஆனா நம்ம தர்மம் 1 வாங்கினா 1000 ஃப்ரீ. ஒரு தடவை சொன்னா 1000 ஃப்ரீ. இது மாதிரி விசாலம் எங்க கிடைக்கும்? இங்க இந்த நானும் புதுச்சொல்ல, இந்த இடமும் புதுச்சொல்ல. உங்களுக்கு 30 வருஷமா வந்துட்டு இருக்கிற இடம். அது மாத்திரம் இல்ல, ஆனா ராத்திரி வேளையில இப்பதான் வரேன். கணபதி மகாராஜனுடைய, துகாராம் மகாராஜோட சஷ்டி பூர்த்தியும் போது ஒரு தடவை சொன்னேன், அப்புறம் இப்பதான். அதனால நம்னோஸ்தி யாவதி சக்தி. இத பிரவச்சனமா பண்ணினா இன்னி முழுக்க பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நாமத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அவ்வளவு பாபத்தை நம்மால பண்ணவே முடியாது. அந்த பகவானுக்கு எவ்வளவு குணங்கள் சக்திகள் உண்டோ அத்தனை சக்தியும் பகவன் நாமத்துல பேக் பண்ணிருக்கு. இது போல அனந்தமான பலன்கள். அதெல்லாம் விடுங்க. முதல்ல நிம்மதி எங்க கிடைக்கும்? நம்ம ராமகிருஷ்ணனோட குழந்தை, சின்ன குழந்தை, அவ ரொம்ப சின்ன குழந்தை. அவ அங்கேருந்து ஒரு நாளைக்கு நான் பக்கத்தில் இருக்கும்போது எங்கே நிம்மதின்னு பாடினா. இந்த சின்ன குழந்தை, அவளுக்கு 3 வயசு தான் இருக்கு. அந்த பொன் குழந்தை எங்கே நிம்மதி எங்கே இப்படியே பாடினா. அவ பாடட்டோன்னு பாடி கொஞ்சம் 2-3 வரி பாடினான். அப்புறம் அவளை கேட்டேன், இந்த பாட்டை உங்க அம்மா பாடினாலா அப்பா பாடினாலா? அவ கெட்டிக்காரி, தாத்தா பாடினான்னு. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அலைய வேண்டியதுதான். எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி. உண்மையா நிம்மதி ரிலாக்ஸ் ஆறதுங்கிறது இந்த சபாக்கு வந்தாதான். இதை நீங்க அவாவா ஆத்துல பார்த்தாதான். அதனால இவ்வளவு பெரிய மகா லாபத்தை கையில வச்சுண்டு யாரும் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. நாம வந்துட்டோம், நம்ம கஷ்டம் நீங்கிடுது. இப்ப எனக்கு கஷ்டம்னு யார் சொன்னான்னு கேட்க கூடாது. வரா மாதிரி இருக்கிறது யாருக்கு தெரியும்? அதுதான் பாகவதத்துல ஹிருதிஸ்தா உள்ளுக்குள்ள இருந்துட்டு நாளைக்கு வரப்போற கஷ்டத்தை இன்னிலேந்தே நீக்கின்று போனாம் பகவான். யாருக்கு? ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல, ஜெய ஜெய விட்டல ஜெய ஹரி விட்டல, பாண்டுரங்கா ஓ பாண்டு
ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா ரங்கா. ஆடி மாதம் கார்த்திகை மாதம் பாண்டுரங்கா நாங்கள் ஓடி வருவோம் பண்டரிபுரமே பாண்டுரங்கா. கூடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா ஓடி நின்று பக்தர்கள் எல்லாம் பாண்டுரங்கா. உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா உன்னை பாடி வருவோம் விட்டல் என்று பாண்டுரங்கா. ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல் ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. இந்த முதல்ல சொன்ன போது தூக்கின அளவுக்கு இப்ப கைய தூக்கல. ஜெய் ஜெய் விட்டல் நீங்க தாளம் போடுங்கோ அப்புறம் விஷயம் சொல்றேன். ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. ஜெய் ஜெய் விட்டல் ஜெய ஹரி விட்டல். ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. இந்த ஒரு 2-3 வருஷம் முன்னாடி எனக்கு கையில இந்த இடத்துல வலி வந்துடுது. நமக்கு ரொம்ப வேண்டிய டாக்டர் கோயம்புத்தூர் டாக்டர் இருக்காரு, கேஜி ஹாஸ்பிட்டல். அவர் நான் வெளியில வைத்தியம் பண்ணிக்கிறதையே விரும்ப மாட்டார், அங்கதான் வரணும்ன்று. அவர் ஃபுல்லா தெரோவா செக் பண்ணினா இங்க உள்ளுக்குள்ள அந்த மசில்ல ஏதோ ஒரு கேப் வந்து அது ஏதோ பிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லணும்னா பிஞ்சு போச்சு. அங்க என்னமா போச்சுன்னு டாக்டர்கள்லாம் கன்சல்ட் பண்ணி பேசி என்னையும் கலந்துண்டு அப்புறம் தெரிஞ்சது ஒரு 25 வருஷமா இப்படி சிப்ளா கட்டை போடுறேன்னு. இப்படி சிப்ளா கட்டை போடுறதுனாலதான் முடிவு பண்ணிவிட்டேன். அது கையை தூக்க முடியல, கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு தூக்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கு ஒன்றும் வைத்தியம் கிடையாது. அப்புறம் எனக்கே தோணினது எல்லாருக்கும் கை வலி சரியா போயிடும்னு நாம கதை சொல்றோம். அப்புறம் அதை நாமளே நம்பலேன்னு தானே ஆகும். ஒரு 2 வருஷமா நீங்க பதினில கவனிச்சா தெரிஞ்சிருக்கும். நான் சிப்ளா கட்டை போடுறது கொஞ்சம் குறைச்சிட்டு தாளம் தான் போட்டு இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்லேன்னு தாளம் போட ஆரம்பிச்சேன். இன்னைக்கு கம்ப்ளீட்டா வலி சரியா போச்சு. அதை நான் ஏதாவது ஸ்டைன் பண்ணிட்டாதான். மற்றபடி இந்த சிப்ளா கட்டை போடுறதுனால உள்ள வலி நிதர்சனமா என்னுடைய அனுபவத்துல கடுமையா வலிக்கும். வலியில ராத்திரி எழுந்துருவேன் தூக்கத்துல, அப்படி இருக்கும். அந்த வலி இந்த நாமத்துல பறந்து போச்சு. அதனால நீங்க தட்டுங்கோ, அப்புறம் சொல்றேன் என்பதில்ல. ஜெய் ஜெய் விட்டல ஜெய ஹரி விட்டல. 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 பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா. பாண்டுரங்கா ஓ பாண்டுரங்கா. சந்தன பூஜிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா சுந்தர துளசி மாலையண்டாய் பாண்டுரங்கா மணக்கும் சந்தன பூஜிய மார்பு தன்னில் பாண்டுரங்கா சுந்தர துளசி
हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल जय जय विठ्ठल जय हरि विठ्ठल पंढरीनाथ महाराज की जय ब्रह्मानंदम परम सुखदम केवलम ज्ञानमूर्तिम द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यं एकं नित्यं विमलमजलं सर्वधी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि गुरु महाराज गुरु जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु 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 जय गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु रूपतया के मन बुद्धि पर बाजे अगोचरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु रूपतया के मन बुद्धि पर बाजे अगोचरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु चारी मुक्त विधायक दात उदार कल्पतरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु चारी मुक्ति दायक दात उदार कल्पतरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु अलक्ष्य नाम रूपाद्वय अक्षय परात्परू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु आत्मारामी रामदम गोपाल करुणाकरू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु
ஞானபலம் வந்து தப்போவனம் அமர்ந்த ஞானபலம் வந்து தப்போவனம் அமர்ந்த ஞானபலம் வந்து தப்போவனம் அமர்ந்த ஞானபலம் வந்து தப்போவனம் அமர்ந்த சத்குரு ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா ஞான தீபம் ஏற்றி வைத்து நாம கீதம் பாடுவோம் ஞான தீபம் ஏற்றி வைத்து நாம கீதம் பாடுவோம் சத்குரு ஞானானந்தா சரணம் சத்குரு ஞானானந்தா உருகி உருகி உன்னை பணிந்திடும் அடியார் உருகி உருகி உன்னை பணிந்திடும் அடியார் உயர்ந்திடவே வந்தாய் உனையன்றி எனக்கொரு தெய்வமும் இல்லை சத்குரு ஞானானந்தா சரணம் சத்குரு ஞானானந்தா உனது மகிமையை அறிந்துனை போற்றி உனதருள் எல்லாம் பெற்றார் உனது கருணையால் மரண பயம் போக்கி உயர்ந்த வாழ்வழி பாய் எங்களுக்கு உயர்ந்த வாழ்வழி सद्गुरु ज्ञानानंद मूर्ति की बोल राजा रामचंद्र भगवान की राघवा सुंदर रामा रघुवरा राघवा सुंदर रामा रघुवरा राघवा सुंदर रामा रघुवरा परम पावन हे जगद्गुरु परम पावन हे जगद्गुरु पतितोद्धारण भक्त परायण पतितोद्धारण भक्त परायण पतितोद्धारण भक्त परायण परम भक्त परायण रावण मर्दन राजीव लोचन
भगवान की जय। बोल राधा कृष्ण कुंज विहारी लाल की जय। कृष्ण प्रेममयी राधा राधा प्रेममयो हरि कृष्ण प्रेममयी राधा राधा प्रेममयो हरि। कृष्ण प्रेममयी राधा राधा प्रेममयो हरि कृष्ण प्रेममयी राधा राधा प्रेममयो हरि। जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम। राधा कृष्ण 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 कृष्ण प्राणमयी राधा राधा प्राणमयो हरि कृष्ण प्राणमयी राधा राधा प्राणमयो हरि। कृष्ण प्राणमयी राधा राधा प्राणमयो हरि कृष्ण प्राणमयी राधा राधा प्राणमयो हरि। जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम। जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम जीवने निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम। राधा कृष्ण 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 चित्तमयी राधा राधा चित्तमय हरि कृष्ण चित्तमयी राधा राधा चित्तमयो हरि। कृष्ण चित्तमयी राधा राधा चित्तमय हरि कृष्ण चित्तमयी राधा राधा चित्तमयो हरि। जीवन निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम जीवने निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम। जीवने निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम जीवने निधने नित्यं राधा कृष्णौ गतिर्मम। राधा कृष्ण 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 அந்த சாதாரண நேரத்துல கை தட்டாட்டா கூட பரவாயில்ல, இந்த போட்டோ எடுக்கும் போது மாத்திரம் தட்டல. இது ரெக்கார்டோன்னு இது. திருப்பி எடுங்கோ. ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण கொஞ்ச நேரம் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டே இருக்கும். ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண ராதா கிருஷ்ண राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण राधा कृष्ण कृष्ण द्रव्यमयी राधा राधा द्रव्यमय हरि कृष्ण द्रव्यमयी राधा राधा द्रव्यमयो हरि। कृष्ण द्रव्यमयी राधा राधा द्रव्यमय हरि कृष्ण द्रव्यमयी राधा राधा द्रव्यमयो हरि। இது ஒரு ஸ்லோகம். இது நாமாவளியா நம்ம பாடுறோம். இந்த அஷ்டகம், அது 8 ஸ்லோகம். இது பிருந்தாவனத்துல ரொம்ப பிரசித்தம். அது அந்த ஊர்ல நித்யானுசந்தானம், நித்திய பாராயணத்துல இந்த ஸ்லோகம் சொல்லுவார். இந்த ராதையும் கிருஷ்ணனும் ஒரே வியக்தி, 2 ரூபம், வஸ்து ஒன்று.
அவளுக்குள்ள ஐக்கியத்தை சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். ஜீவனே நிதனே நித்தியம் ராதா கிருஷ்ணோ கதிர்மம். ஜீவனம்னா உயிர் வாழறது, நிதனம்னா காலமாறு. எனக்கு உயிர் வாழ்ந்தாலும் காலமானாலும் நான் எனக்கு ராதாகிருஷ்ணன் தான் கதி. ஜீவனே நிதனே நித்தியம் ராதாகிருஷ்ணோ கதிர்மம. எப்பேற்பட்ட ராதாகிருஷ்ணன்? கிருஷ்ண பிரேமமயி ராதா, ராதா பிரேமமயோ ஹரிகி. கிருஷ்ண பிரேம இருக்க, அதனுடைய உருவம் தான் ராதை. ராதேட்ட பக்தின்னு சில பேர் பண்றா பாருங்க. இன்னைக்கு பிருந்தாவனம் முழுக்க ராதா பக்தி. அந்த ராதா பக்தியினுடைய பிரேமையினுடைய திருவுருவம் கிருஷ்ணன். கிருஷ்ண பிராணமயி ராதா, ராதா பிராணமயோ ஹரிஹி. ராதைக்கு உயிர் என்னன்னா கிருஷ்ணன் தான், பிராணன். கிருஷ்ணனுக்கு பிராணன் யாருன்னா ராதை. அதுதான் 19வது அஷ்டபதியில त्वमसि मम जीवनो त्वमसि मम भूषणो கிருஷ்ணன் சொல்றாரோ நீதான் எனக்கு ஜீவனம். அடுத்த ஸ்லோகம் கிருஷ்ண சித்தமயி ராதா, ராதா சித்தமயோ ஹரிகி. கிருஷ்ணனுடைய சித்தம் முழுக்க, ராதையினுடைய சித்தம் முழுக்க கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய சித்தம் முழுக்க ராதை. இப்பேற்பட்ட ராதா கிருஷ்ணன் தான் எனக்கு கதி. கிருஷ்ண திரவியமயி ராதா, ராதா திரவியமயோ ஹரிகி. இந்த பகவானுடைய விக்கிரகங்கள்ல மண்ணில் இருக்கும், மாக்கல்லில் இருக்கும், கருங்கல்லில் இருக்கும், பித்தளையில இருக்கும், வெங்கலத்தில் இருக்கும், பஞ்சலோகத்தில் இருக்கும், வெள்ளியில இருக்கும், தங்கத்தில் இருக்கும். ஒரு ஏதோ ஒரு திரவியத்தினால ஏற்படுத்தின ஒரு உருவம் நாம பூஜை பண்றதல்ல. இப்ப ராதேன்னு ஒரு உருவம் இருக்கு. இது பஞ்சலோகமா, தங்கமா, வெள்ளியா, எதுல என்ன மெட்டல், இது என்ன திரவியம்? இது கிருஷ்ண திரவியமயி ராதா. கிருஷ்ணங்கிற திரவியத்தினால பண்ணின திருவுருவம் ராதை. ராதேங்கிற திரவியத்தினால பண்ணின திருவுருவம் கிருஷ்ணன். இந்த 2 பேர் தான் எனக்கு கதி. அப்புறம் கிருஷ்ணனுடைய வஸ்திரம் பீதாம்பரம், ராதையினுடைய வஸ்திரம் நீலம், நீலாம்பரதரா. இப்படி பீதாம்பரதாரியான கிருஷ்ணன், நீலாம்பரதாரிணியான ராதை, இந்த 2 பேர் தான் எனக்கு இருந்தாலும் போனாலும் கதி. நீலாம்பரதர ராதா, பீதாம்பரதரோ ஹரிஹி. நீலாம்பரதர ராதா, பீதாம்பரதரோ ஹரிஹி. ஜீவன நிதனே நித்யம் ராதா கிருஷ்ணோ கதிர்மம. ராதா கிருஷ்ண, 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 ராதா கிருஷ்ண. बोल वृंदावन विहारी लाल की जय. विठल 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 पांडुरंगा.
ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ರಾಗಿ ತಂದಿರ ರಾಗಿ ತಂದಿರ இந்த பண்டரிபுரம்னா அங்க பாண்டவங்க சந்நிதியில இந்த ராமகிருஷ்ண ஹரிதான். பூரி ஜெகநாத் போனோம்னா ஜெய் ஜெகநாத் தான். அதுபோல நம்ம கோவிந்தபுரம் பாண்டவங்களுக்குன்னு உள்ள நாமம் இதான். இதுதான் அவர் வந்த அன்னியிலேருந்து 30 வருஷமா தினசரி அல்லது கார்த்தால 6லேருந்து சாயங்காலம் 6 அகண்ட நாமம் அல்லது கார்த்தால 6லேருந்து அடுத்த நாள் கார்த்தால 6 மணி வரையில் ஒரு நாள் முழுக்க அகண்ட நாமம். என்ன பஜனை பண்ணினாலும் இந்த நாமம் தான் நம்ம பாண்டவங்களோட நாமம். தினப்படி தீபாராதன காலத்திலையும் நாமஸ்மரணம் உண்டு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுவும் இந்த நாமம் தான். இது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எதுக்கு சொல்றேன்னா பிராண்ட் பண்றது. இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவிந்தபுரம் ஞாபகம் வரணும். நான் பாடினா வந்துடும், யார் பாடினாலும் வரணும். எந்த பஜனையில இந்த நாமாவளி பாடினாலும் இது நம்ம பாண்டவங்க நாமாவளினா அப்படி இன்னொரு ஸ்மரணம் வரணுங்கிறதுக்காக அதை பிராண்ட் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லை. விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா ராகி தந்திரா ராகி தந்திரா விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா ராகி தந்திரா ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ರಾಗಿ ಯೋಗ್ಯರಾಗಿ ಭೋಗ್ಯರಾಗಿ ಭಾಗ್ಯವಂತವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ತಂದಿರ ಓ ರಾಗಿ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಅನ್ನದಾನವ ಮಾಡುವರಾಗಿ ಅನ್ನ ತತ್ವದ ನಿಟ್ಟವರಾಗಿ ಅನ್ಯವಾರ್ತೆಯ ಬಿಟ್ಟವರಾಗಿ ಅನುದಿನ ಭಜನೆಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ಗುರು ಕಾರುಣ್ಯ ಪಡೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಮರ್ಮದ ತಳಿದವರಾಗಿ ಕಾರುಣ್ಯ ಪಡೆದವರಾಗಿ ಗುರುವಿನ ಮರ್ಮದ ಕಲಿತವರಾಗಿ ಗುರುವಿನ ಪಾದ ಸ್ಮರಿಸುವರಾಗಿ ಪರಮ ಪುಣ್ಯ ಮಾಡುವರಾಗಿ ರಾಗಿ ತಂದಿರ
ಸಂಸಾರ ನೀಕುವರಾಗಿ ಪುರಂದರ ವಿಠಲನ ಸೇವಿಪರಾಗಿ ರಾಗಿ ಬಂದಿರಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ಬಂದಿರಾ ರಾಗಿ ಬಂದಿರಾ ಭಿಕ್ಷಕ್ಕೆ ರಾಗಿ ಬಂದಿರಾ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ 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 ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಹೊಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ಹರೇ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ 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 पंढरीनाथ महाराज की पठन्तो नामानि प्रमदभर सिन्धौ निपतिताः स्मरन्तः रूपं ते वरदाय कथयन्तो गुणकथाः चरन्तो ये भक्ताः त्वयि खलु रमन्ते परममून् अहं धन्यान् मन्ये समधिगत सर्वाभिलषितानि समधिगतय सर्वाभिलषिता இந்த லோகத்துல யாரு தன்யாள்? லோகத்துல யாரு தன்யான்னு பல பேர் பல அபிப்பிராயம் சொல்லியிருக்க. காளிதாசன் சொன்னான், நான் யார தெரியுமா தன்யாளா நினைக்கிறேன்? அலக்ஷ்யதந்த முகுலான்னு. அவனுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. காளிதாசன் சம்சாரத்தினுடைய ஒரு வாக்குனால அம்பாளுடைய ஒரு கிருபை கிடைச்சதுனால அவன் சம்சாரத்தை குருவா நினைச்சுட்டான். அதனாலேயே அவனுக்கு குழந்தை கிடையாது. குழந்தை இல்லைன்னாலும் அதனுடைய ஏக்கத்தை தன்னுடைய ஸ்லோகங்கள்ல சொல்லுவான். இந்த ஸ்லோகங்கள்லாம் முன்ன இன்னைக்கு புரியவே புரியாது. முன்னெல்லாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னா கல்யாணம் ஆன புதுசில் இருக்கிறவா வேணா இதை ரசிப்பா. ஒரு 40 வருஷம் முன்னாடி 50 வருஷம் முன்னாடி இந்த ஸ்லோகத்தை சொன்னா ஒவ்வொருத்தராத்திரியும் 7-8 குழந்தைகள். அதனால இந்த ஸ்லோகத்தை இதெல்லாம் ரசிக்காத வாளுக்கு அது படுத்துற பாடு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லுவா. பதில் சொல்லுவா. அலக்ஷ்யதந்த முகுல அப்பா வெளியில் பேர்பார்.
குழந்தை தூங்கின்னு இருக்கும். 3 வயசு, 2 வயசு, 1.5 வயசு, 2 வயசு. அப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவார். சாயங்காலம் வருவார், பேக் எடுத்துன்னு வருவார். ரோடுல புழுதியில விளையாடிட்டு இருக்கும் அந்த குழந்தை. கிராமத்தில் இப்படி அப்பா டிப் டாப்பா பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வர்றாரு. இந்த குழந்தை என்ன பண்ணா, அப்பாவை பார்த்த உடனே விளையாட்ட அப்படியே போட்டுட்டு நேரா ஓடி வந்து அப்பாவை பார்த்து சிரிக்கும். ஆலக்ஷ்யதந்த முகுலா, 2 பல்லு மேல, 2 பல்லு கீழே, 2 பல்லு தெரியும். இப்படி சிரிக்கும். இப்ப சிரிக்கிறதுக்கு ஏதாவது காரணம் உண்டோ? சில காரணங்கள் மரணம் வரையில், சில விஷயங்கள் மரணம் வரையில் கொண்டு போயிடும்னா அதுல ஒண்ணும் அகாரண ஹாஸ்யம். அகாரண ஹாஸ்யம். ஒரு 10 பேரா இருக்கும்பொழுது 4 பொம்மநாட்டி நிற்கும் பொழுது காரணம் இல்லாமல் சிரிச்சான்னா மர்டர் கேஸ் வரைக்கும் போயிடும். சிரிக்க கூடாது. நீ எதுக்கு சிரிக்கிறேன்னு உனக்கு தான் தெரியும், எதிராளிக்கு தெரியுமோ? பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு விட்டுடும். அசத்துக்கள்கிட்ட சேவை பண்ணிட்டு இருந்தா மரண வரையில் கொண்டு விட்டுரும். அசஜ்ஜன சேவா. அகாரணஹா ஸ்திரீஷு விவாதம். ஒரு பொம்மநாட்டி நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது அவ ட்ராக் மாறி போறான்னா மௌனத்தை போட்டு பேச்சே கொடுக்க கூடாது. அவ துஷ்டையா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, மரண வரையும் கொண்டு விட்டுடும். ஸ்திரீஷு விவாதம் கூடவே கூடாது. அகாரண ஆஸ். இது ஒரு பிரசங்காது இதை சொல்றேன். தேவையில்லாம சிரிக்க கூடாது. ஆனா இந்த குழந்தை சிரிக்கும். இது ஏன் சிரிக்கிறதுன்னா அப்பாவை பார்த்ததுதான் காரணம் இருக்கு, வேற காரணம் கிடையாது. அப்பாவை பார்த்த உடனே ஈன்னு சிரிக்கிறது. அநிமித்தஹாசை, காரணமில்லாத நிமித்தமில்லாத சிரிப்பு. மேல 2 பல்லு கீழே 2 பல்லு தெரியும். கண்ணம் குழி விழும். இந்த அப்பா ஆத்துல இல்லாத பகல் நேரத்துல ஆத்துல என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒப்பிச்சுடும். ஸ்பஷ்டமா இப்படி பிரவச்சனம் மாதிரி இல்ல. அவ்யக்த வர்ணரமணீய, நம்மால சொல்ல முடியாது, அவ்யக்தம். ஆனா கேட்கறதுக்கு இந்த மழை சொல்லு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அது உடம்பு முழுக்க புழுதியில அலைஞ்சிருக்கா, உடம்பெல்லாம் புழுதியா இருக்கும். இப்படி இப்படி கச்சன்னு பேசிண்டு அப்பாவை பார்த்து சிரிச்சு நிக்கிற குழந்தைய இப்படி புழுதியோட இருக்கேன்னு பார்க்காம எடுத்து வாரி அணைச்சு கட்டிண்டு உடம்பு முழுக்க யாரு புழுதியா ஆக்கிக்கிறானோ அவன் தான் தன்யன். காளிதாசன். அது குழந்தை இல்லாதவாளுக்கு தான் அதனுடைய ஏக்கம் தெரியும். அதுவும் இந்த நாள்ல இந்த ஸ்லோகத்தை சொன்னா எல்லாருக்கும் பிடிக்கும். இப்ப பிடிக்கும். 50 வருஷம் முன்னாடி பிடிக்காது, இப்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா எல்லாம் தபஸ் பண்ண வேண்டியிருக்கு குழந்தைக்கு. காரணம் என்ன தெரியுமோ? 26 வயசு 28 வயசுக்குள்ளதான் குழந்தையை அடைவதற்குள்ள பூர்ண தகுதி இருக்கு. இவ கல்யாணம் பண்ணிக்கிறதே அர்த்த சஷ்டி பூர்த்தியில. அதுக்கப்புறம் அப்பா அம்மா ஆசைப்படுறா பேரம்பேத்தி வேணும்னு. இவ நம்ம சொன்னா கேட்பான்னு அவ நினைச்சு என்னை விட்டு கேட்க சொல்லுவா. நான் சாதாரணமா பேச்ச கொடுத்தா அவ சொல்லுவா, நாங்க இன்னும் பிளான் பண்ணவே இல்லை, இன்னும் 30 வயசுல. பீஷ்மர் இருக்கும்பொழுது சந்தனு கல்யாணம் பண்ணி விட்டார் ஒரு பொண்ணை. அத அவர் விருப்பப்பட்டாரு. பீஷ்மரே போய் கேட்கிறார் அப்பாக்காக.
அவன் சொல்றான், அவன் ராஜான்னு உடனே கொடுக்க இஷ்டம்தான், பந்துக்கள்லாம் தடுத்து விட்டான், கொடுக்காதேன்னு. அப்ப ஏன் கொடுக்க மாட்டேங்கிற பொண்ணேன்னு கேட்பார். அதுக்கு பதில் சொல்றான், உனக்கு கொடுப்பேன், அவருக்கு தரமாட்டேன். ஏன் அப்படின்னா, அவருக்கு பிறக்கிற குழந்தை பலகீனமா பிறக்குங்கிறான். வயசானவர், அவருக்கு பிறக்கிற குழந்தை பலகீனமா பிறக்கும், உனக்கு பிறக்கிற குழந்தை பலிஷ்டனா இருக்கும். இது சாரம் என்னன்னா, இதுல இது மாதிரி புராணங்கள்ல தெரிஞ்சுக்க வேண்டிய சாரம் என்னன்னா, காலத்துல குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இனிமே அப்பா அம்மா எல்லாம் பிரார்த்தனை பண்ணணும். என்ன பிரார்த்தனை? குழந்தைகளுக்கு புத்தி மாறணும், பகவான் தான் நல்ல புத்தியை கொடுக்கணும். நாம தான் பிரார்த்தனை பண்ண. இவன் காளிதாசன் இப்படி குழந்தைய கொஞ்சரவாழ தன்யன். விஜயகோபால சுவாமி அவர் தன்னை தன்யன்கிறார். தன்யோ கிருஷ்ணா, நான் தன்யன் ஆயிட்டு, என்னையே நான் தன்யன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன் தெரியுமோ? தவ நாம கீர்த்தனே தன்யோ. நீ இத்தனை பேர் இங்க உட்கார்ந்துருக்கு, நான் விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா. விஜயகோபால சுவாமி இததான் சொன்னார். இப்ப நான் விட்டல பாண்டுரங்கான்னு சொன்னேன், நீங்க எல்லாம் திருப்பி சொன்னேன்னு இததான் அவர் சொல்றார். என் வாக்குல இந்த நாமம் வந்ததே, இந்த க்ஷணமே நான் தன்யன் ஆயிட்டேன். தவ நாம கீர்த்தனே தன்யோ. இது நமக்கு சிம்பிளா தெரியும். இது எவ்வளவு பாக்கியம்ங்கிறது அதுக்கு ஏங்கிற வாழை கேட்டாதான் தெரியும். நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்துல இது கிடைச்சிருக்கு. நாராயணியத்துல பட்டத்திரி சில பேர தன்யாள்ங்கிறார். அகம் தன்யான் மன்யே, இவாளெல்லாம் நான் தன்யனா நினைக்கிறேன். யார தன்யனா நினைக்கிறேன்? 5-6 பேரை சொல்றேன். பட்டந்தோ நாமானி, உன்னுடைய நாமத்தை எப்போது சொல்றாளே அவளெல்லாம் தன்யனா நினைக்கிறேன். நாமம் சொல்றவா மாத்திரமல்ல, பிரமதபர சிந்தோ நிபதிதா, இப்படி பகவன் நாமம் சொல்லிண்டு கீர்த்தனம் பண்ணி 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 அந்த பிரேம சமுத்திரத்துல மூழ்கிறாளே அவள தன்யனா நினைக்கிறேன். பிரமதபர சிந்தௌ நிபதிதாக. அப்புறம் யார நினைக்கிறேன்? ஸ்மரன் ரூபம் தே. அவ பஜனை பண்ண மாட்டா, கோவிலுக்கு போக மாட்டா, எந்த தர்மமும் பண்ண மாட்டா. ஆனா சிவனேன்னு உட்கார்ந்து கண்ணை மூடிண்டு ஸ்மரன் ரூபம். ஹே குருவாயிரப்பா, உன்னையே எப்போதும் உள்ள தியானம் பண்றாளே, உள்ள பார்த்துட்டே இருக்காளே, அவளை தன்யனா நினைக்க. வரதா கதயந்த குணகதாக. பட்டத்ரி இந்த தன்யாளுடைய லிஸ்ட்ல என்னையும் சேர்த்திருக்கார். என்னையும் சொல்லிவிட்டார் அவர். என்ன எப்படி சொன்னார்? கதயந்தோ குணகதா. 10 நிமிஷம் ஆனாலும் 1 மணி ஆனாலும் பகவத்குணம் சொல்றவா அத்தனை பேரும் தன்யாள்.
கதயந்தோ குணகதா. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார். இதெல்லாம் தனித்தனி வியக்தியா சொன்னேன்னு, தனித்தனி இல்ல, எல்லாம் சேர்ந்து ஒத்தர்ட்ட. பஜனை பண்ணணும், பிரேம சாகரத்துல மூழ்கணும், அப்படியே கண்களை மூடிண்டு தியானம் பண்ணணும், பகவத் சரணத்தை நினைச்சுண்டு பகவத் குணம் சொல்லணும். இப்படியே ஆத்துதினேலே உட்கார்ந்து இருக்க கூடாது. சரந்தஹ ஏ பக்தாஹ. ஒரு நாளைக்கு இருந்த ஊர்ல அடுத்த நாளைக்கு இருக்க கூடாது. தினம் ஒரு ராத்திரி ஒவ்வொரு ஊர்ல பஜனை, ஒவ்வொரு ஊர்ல பிரவச்சனம். சரந்தோ ஏ பக்தாக. இப்படி சஞ்சாரம் பண்ணிண்டு உங்கிட்டயே லயிச்சுண்டு துவயி கலு ரமந்தே பரமமூனே. இப்படி எந்த பக்தாள் இருக்காளோ அவளை அகம் தன்யான் மன்யே, அவளை தான் நான் தன்யனா நினைக்கிறேன். அவ எதையும் தேடி போக வேண்டாம், அவளை நோக்கி எல்லாம் வரும். சமதிகத சர்வாபிலஷிதான். இந்த தடவை மெட்ராஸ் வந்த உடனே இந்த ஸ்லோகம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. மெட்ராஸ் வந்தா கிருஷ்ணகான சபா 17 நாள் கிருஷ்ணகான சபா. கொஞ்ச நாளைக்கு காமராஜர் அரங்கம் போனோம், அதுவும் இப்ப முடியல. ஒரு தடவை நாரதகான சபா போனோம், அப்புறம் காமராஜர் அரங்கம் போனோம். இது ஆகஸ்ட் மாசத்துல. இந்த சிட்டியில இது 2 தான், அதுவும் ஒரே இடத்துல வாக்கப்பட்டாச்சு. மெட்ராஸ்னா கிருஷ்ணகான சபால தான் வாக்கப்பட்டிருக்கும், அப்படிதானே இருக்கு. இந்த நாராயணியத்துல ஸ்லோகத்துல சொன்னது போல ஒரு நாளைக்கு பஜனை பண்ண இடத்துல இன்னொரு நாளைக்கு பஜனை பண்ணக்கூடாது அப்படின்னார் பட்டத்திரி. சரந்தோ ஏபக்தா. அதுபோல நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னது போல என்ன ஒரு நாளைக்கு பண்ணின இடத்துல இன்னொரு நாளைக்கு பஜனை பண்ணக்கூடாதுங்கிறாரு. இந்த 10 நாளும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல பஜனை. இது போன வருஷம் ஆரம்பிச்சோம், இது ரொம்ப திருப்தியா இருந்தது. ஏன்னா அந்தந்த பிரதேசத்திலிருந்து வர முடியாமல் எத்தனை பேர் இருக்கா, அவ எல்லாருக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு. எனக்கும் எல்லா பக்தாளையும் பார்த்து அந்தந்த சங்கத்துல பஜனை பண்றது ஒரு திருப்தியா இருக்கு. இத நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி ரொம்ப ஈடுபாடோட கூட பண்ணணும்னு அதை முதல்ல நம்ம கிருஷ்ணகான சபால இந்த வருஷம் முதல்ல கிருஷ்ணகான சபால ஆரம்பிச்சு இந்த சத் சங்கம் நடக்கிறது. நாளைய தினம் கணபதி சச்சிதானந்தா ஆசிரம் வேளச்சேரி, அங்க ஒரு 10 நாளைக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி பிரவச்சனம் பண்ணியிருக்கேன். ஒரு 10 நாள் அங்கேயே தங்கி பஜனை பண்ணியிருக்கேன் பிரவச்சனம். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நாளைக்கு கணபதி சச்சிதானந்தா ஆசிரமத்தில் 7லேருந்து 8. இந்த இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்றத பார்த்துட்டு ஒன்று நிறுத்துறேன்னு நினைச்சுக்க வேண்டாம், 10 நிமிஷம் இருக்கு. கலியில எத்தனையோ சாதனங்கள் இருக்கு. இப்போ ஒரு வாரம் கோவிந்தபுரத்துல சாதுர்மாசியம்னு ஒரு யாகம் பண்ணினோம். எங்க அண்ணாவும் நானும் சேர்ந்து பண்ணோம். ஒரு பிராமணனா பிறந்துட்டா சில காரியங்களை ஏன் பண்ணணும்னு கேட்காம பண்ணணும்னு ரிஷிகள் சொல்ற. இது நான் ஏன் பண்ணணும்னு கேட்க கூடாது. ஏன் பண்ணணும்னா ஏன் பிராமணனா பிறந்த அதுக்காக பண்ணணும், இதான் பதில். ஏன் வேதம் படிக்கணும்? நிஷ்காரணேன சடங்கோ வேதோத்யேயா. ஏன் வேதம் படிக்கணும் பிராமண குழந்தைன்னா? அவன் ஏன் படிக்கணும்னு கேட்கவே கூடாது. பிராமணனா பிறந்தையனும் படிச்சே ஆகணும்.
நிஷ்காரணேன ஷடங்கோ வேதோத்யேய. அதுபோல வேதோக்தமான யாகங்கள் பண்ணினா அது பசி 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 பட்னி. கார்த்தால 5 மணிக்கு ஆரம்பிச்சா சாயங்காலம் 6 மணிக்கு முடியாது. அது யாரு சங்கல்பம் பண்ணிட்டு பண்றாளோ அவளுக்கு தானே. எல்லாரும் இன்வால்வ் ஆகணும், எல்லாரும் லாபத்தை அடையணும், எல்லாரும் நிம்மதி அடையணும், எல்லாரும் பாக்கியத்தை அடையணும். அதற்கு ஒரே வழி என்னன்னா துகாராம் மகாராஜ் நாம பரதே சாதன நாகி வழி என்னன்னா இதான் சொல்லுவோம். இப்ப கம்பேர் பண்ணல யஜ்யத்தையும் வேதத்தையும் நாமத்தையும் ஒரு கம்பேரிசன் இல்லை. எல்லாராலையும் எது பண்ண முடியும்? எந்த நியமமும் இல்லாமல், எந்த விதி நிஷேதங்களும் இல்லாமல். விதின்னா விதிக்கிறது, நிஷேதம்னா கூடாதுங்கிறது. இந்த எந்த விதிக்கிறதோ கூடாதுங்கிறதோ இல்லாமல் எல்லாரும் சொல்லக்கூடியது என்னன்னா பகவான் தான். அதான் கிஞ்சபன் முச்சதே ஜந்துஹு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இது ஒரு கேள்வி. எது உயர்ந்த தர்மம்? கோ தர்மஹா. அது ஜபரூபமா இருக்கணும். அதையும் இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. ஜந்து ஜந்துன்னா என்ன? நாம என்ன நினைச்சுக்கோம்? புழு பூச்சிய ஜந்துன்னு நாம சொல்றோம். ஜந்துன்னா புழு பூச்சி இல்ல, நாம எல்லாருமே ஜந்து. ஏன்னா ஜனனம்ங்கிற தர்மம் எதுக்கெல்லாம் இருக்கோ எல்லாத்துக்கும் ஜந்துன்னு பேர். பிறப்புங்கிற தர்மம் நமக்கு இருக்கணும். மனிதனா பிறந்தவா யாரா இருந்தாலும், பேசுற சக்தி யாருக்கு இருந்தாலும், அவ அத்தனை பேருக்கும் பகவன் நாமம் சொல்றதுக்கு உரிமை இருக்கு, ரைட். பகவன் நாமம் என்ன பண்ணும்னா, இது அஜாமிளோபாக்கியானத்துல கேள்வி. நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவா, கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு சொல்லுவோம், கஷ்டங்கள்லாம் நீங்கும். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோபால கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. கிருஷ்ணான்னு சொல்லு கஷ்டம் நீங்குங்கிறா. கிருஷ்ணான்னு சொல்றதுக்கும் கஷ்டம் நீங்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல கஷ்டம் ஏன் வருதுங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்டம் ஏன் வருது, கஷ்டம் ஏன் வருதுங்கிறது புரிஞ்சுக்கிற மாதிரி சுகம் ஏன் வருதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சௌக்கியம் எப்படி வருது? இந்த முன்னெல்லாம் கிராமங்கள்ல
ரோடு கிளீன் பண்றா பாருங்க. அவன் ஒரு பெரிய மாளிகைக்கு வாசல் எப்படி அந்த தட்டியை வச்சுட்டு கிளீன் பண்ணும் போது பேசிப்பான் சம்சாரத்துக்கு. கொடுத்து வச்ச சபாம்பான். அவன் சொல்றது என்ன, புண்ணியம் பண்ணினவன்னு அர்த்தம். ரொம்ப சௌக்கியமா இருந்தா அவன் சொல்லுவான், தெருப்பருக்கிறவன் புண்ணியம் பண்ணினவன். நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சௌக்கியமா இருக்கோம்னா புண்ணியம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். இப்ப தன்னால தெரியும் கஷ்டம் வந்ததுன்னா பாபம் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் சாஸ்திரம் சொல்றது, சௌக்கியம் வரும்போது வருத்தப்படு, கஷ்டம் வரும்போது சந்தோஷப்படு. நெகட்டிவா இருக்கு. நாம அப்படி இல்லையே, சுகம் வந்தா சந்தோஷப்படுறோம், கஷ்டம் வந்தா வருத்தப்படுறோம். இதை மாத்திப்படணும். ஏன் மாத்திப்படணும்னா, நீ சுகமா சும்மா இருக்க முடியுமோ? போன்ல 5 நிமிஷம் பேசுற, பேசி முடிச்ச உடனே டங்னு ஒரு சத்தம் வருது. பார்த்தா 32 ரூபாய்க்கு பேசிவிட்ட, இன்னும் இவ்வளவுதான் பாக்கி இருக்கு. போன் பண்ணின உடனே மிச்சம் இவ்வளவுதான் இருக்குன்னு. இது போன் உண்டி இல்ல, உன் சௌக்கியமும் இப்படிதான். நீ பேச பேச எப்படி பேலன்ஸ் குறையறதோ அதுபோல சௌக்கியமா இருக்க இருக்க புண்ணியத்தினுடைய பேலன்ஸ் குறைஞ்சுட்டே இருக்கும். பண்ணி வச்சிருக்க பாரு, அந்த புண்ணியம் குறையும். அதனாலதான் சௌக்கியம் வந்தாலே வருத்தப்படு, புண்ணியம் போறது, பண்ணின தர்மம் போறது. தர்ம பலனை தானே அனுபவிக்கிற, புண்ணியம் போறது. கஷ்டத்தை அனுபவிக்கும் பொழுது பாபம் போறது, அதுல சந்தோஷம். பண்ணின பாபம் போறது, பண்ணின பாபம் போறது. இது புரியறதுக்காக சொன்னேன். நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுல, சௌக்கியமா இருக்கணும்னா புண்ணியம் பண்ணணும், கஷ்டம் வரக்கூடாதுன்னா பாபம் பண்ணக்கூடாது. இப்ப பாபம் பண்ணினா அதுக்கு பலன் கஷ்டம். அதனால ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா நேரா ஜோசியர்கிட்ட போறார். ஜோசியர்கிட்ட போன உடனே அவர் என்ன பண்றார்? அது ஒரு சாஸ்திரம். அது ஜோதிஷம்ங்கிறது சாஸ்திரம். அது உன்னுடைய கட்டத்தை பார்க்கறதுக்காக ஏற்படல. அது ஏற்படுத்தினது வேதத்தோட 6 அங்கத்துல ஒண்ணு, அது ஷடங்கத்துல ஒண்ணு ஜோதிஷம். அது ஒரு சாஸ்திரம். அது அத கண்ணா பின்னான்னு விவகாரத்துல லௌகிகமா பார்க்க ஆரம்பிச்சதுனால கௌரவம் குறைஞ்சதே தவிர, இன்னைக்கும் அந்த ஜோசியத்தை 200% கரெக்டா சொல்றவாள் இருக்கா, டைம் வச்சு சொல்றவா இருக்கா. நம்முடைய தோஷங்கள் பாபங்கள் அந்த பாபம் தான் கஷ்டமா வருது. கஷ்டம் அதிகமான உடனே ஜோசியத்தை போன உடனே அவர் என்ன பண்ற, இன்னென்ன பரிகாரம் பண்ணுங்க, பரிகாரம் பண்ணுன்னு லிஸ்ட் கொடுத்த உடனே இவன் என்ன நினைக்கிறான், இதே ஜோலியா போச்சு. ஜாதகத்தை தூக்கின வந்தா அதை பண்ணு இதை பண்ணுங்கிற. ஏண்டா உனக்கு ட்ரபிள் வராட்டா நீ எதுக்கு ஜாதகத்தை தூக்க போற? நீ ஜாதகத்தை ஒருத்தட்ட எடுத்துன்னு போறது கஷ்டம் வந்து தானே போற. அப்ப அவர் அதை சொன்னார் இதை சொன்னார். எனக்கு ஜோசியம் தெரியாது, ஆனா அதனுடைய சாரம் தெரியும். அவர் அதை பண்ணுங்கிறார் இதை பண்ணுங்கிறார்னு சொல்றையே, நீ நன்னா இருந்தா ஏன் சொல்ல போறாரு இவர்? நான் நன்னாதான் இருக்கேன்னு நீ சொன்ன, அப்ப ஏன் அவர்கிட்ட வந்த? ட்ரபிள் இருந்துதானே வந்த. அப்ப பிராபலம் இருந்தா வைத்தியம் பண்ணிட்டு தான் ஆகணும். அவர் பரிகாரம் சொல்றார், ஆனா ஸ்ரத்தையா பண்றான்.
பண்ணினா என்ன, 10 நாள், ஒரு நாள், 10 நாள், 15 நாள், ஒரு மாசத்துல கஷ்டம் நீங்கிறது, கண்கூடா பாக்குறேன் நீங்கிறது. இது சத்தியம்தான், அதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனா இப்ப நாங்கள்லாம் என்ன சொல்றோம், இதே கஷ்டம் தாங்கலேன்னு சொன்னா கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார, நாங்க என்ன சொல்றோம், விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பகவான் நாம சொல்லு, கஷ்டம் சரியா அவர் பரிகாரம் பண்ணினாதான் போகுங்கிறார், நான் பஜனை பண்ணினா போகுங்கிறேன். அது என்னமா போகும், 10 பேரை கூப்பிட்டு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு வேஷ்டி கொடுத்து 2 மணி நேரம் ஹோமம் பண்ண சொல்லி முழுக்க புகையா வந்து பகதாத்துல எல்லாம் கோச்சுண்டு இப்படி எல்லாம் பண்ணினாதான் பாபம் போகும்னு நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. அப்படி இருந்தா தானே போகும். நீங்க கிருஷ்ணகான சபால ஏசியில சௌக்கியமா உட்காந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னா கஷ்டம் போகுங்கிறே, அது என்னமா போகும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதணும். நாம என்ன நினைக்கிறோம், கஷ்டப்பட்டு பண்ணினாதான் அது பலனை கொடுக்கும், பாபம் போகும்னு நாம நினைக்கிறோம். அப்படி இல்லை. நீ பகவன் நாமத்தை சௌக்கியமா சொன்னா கூட போதும், உன் கஷ்டம் நீங்கும். என்னமா நீங்கும், பேச புரிஞ்சுக்கணும், பாபத்தினாலதான் கஷ்டம். நீ பகவன் நாமன் சொல்ல 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 உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிற பாபம் நீங்கிடும். இது எதனால கஷ்டம் வருதோ அந்த பாபம் நீங்கிடும். அதனாலதான் பரிகாரம் கூட பண்ண வேண்டாங்கிறார் தாசர், புரந்தரதாசர். பரிகாரங்கள்லாம் வேண்டாம், நீ பகவன் நாமம் சொல்லு, எல்லா கஷ்டமும் நீங்கிடும். கிருஷ்ணாயந்தர சகல கஷ்டவு பரிகார, கிருஷ்ணாயன பாரதே ஓ மனுஜா, கிருஷ்ணாயன பாரதே. கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா, கோவிந்த கோபால கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்த கிருஷ்ணா, கோவிந்த கோவிந்த கோபால கிருஷ்ணா. இப்படி பகவன் நாம சங்கீர்த்தனம் நமக்கு நிறைய லபிக்கிறது. இப்ப சிட்டியில பேட்டைக்கு பேட்டை பஜனை நடக்குது, அங்கங்க பஜனை நடக்கிறது, சத் சங்கம். நீங்க அலையவே வேண்டாம், போனை எடுத்தா சத் சங்கம் தேடி வருது. முன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, முன்னெல்லாம் இருக்கும்போது கேட்டாதான் உண்டு, இப்ப அப்படி இல்லை. செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் பாகவதம் போன்ல தட்டினா உடனே ஸ்தாபிஞ்சஸ்தபகத்விஷே ஆரம்பிச்சு தட்டினா போதும். டி.எஸ். பாலகிருஷ்ண சாட்சியில் சீதா கல்யாணம்னா உடனே தட்டினா வருது. திருவையார் அண்ணாசாமி பாகவதர் ராமாயணம்னா வருது, மாயவர சாஸ்திரிவாள் பாகவதம்னா வருது, அண்ணா பிரவச்சனம்னு போட்டா வந்துடுறது. உங்களுக்கு என்ன வேணும், எல்லாம் உலகம் உன் கையில். எல்லாம் கையில். காலட்சேபோ நகர்த்தவியா க்ஷீணமாயு க்ஷணே க்ஷணே. இந்த ஸ்லோகம் கையில வச்சுட்டே இந்த ஸ்லோகத்தை பத்தி கவலைப்படாம இருக்கலாம். அவ்வளவு சத்சங்கம் இந்த காலத்துல சௌகரியங்கள் ஏற்பட்டு யார் கதை வேணாலும் கேட்கலாம், எந்த பஜனை வேணாலும் கேட்கலாம். குருஜி பஜனை எல்லாம் இப்ப நிறைய வருது போன்ல. அப்படி சத்சங்கம் நமக்கு போன்ல கிடைக்கிறது, அதுல ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் இப்படி நேரா வந்து அனுபவிக்கிற ஆனந்தம் அதுல வராது. நேரா வரணும். இப்ப ஆத்துலயும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கா. ஆனாலும் இங்க நேரா வந்தாதான் இந்த எனர்ஜியா பூர்ணமா அடைய முடியும். இந்த சக்தி இருக்கு பாருங்க, இந்த சக்தி இத எனக்கே தெரியாது. தயானந்த சுவாமிகள் தான் முதல் பிரகடனப்படுத்தினார்.
ரிஷிகேஷ் தயானந்த சுவாமின்னு பேரு. அவர் கோயம்புத்தூர் ஆணுக்கட்டி ஆசிரமம், இந்த மஞ்சக்குடி, பெரிய மகாத்மா. அவர் வைத்தியம் பண்ணிக்கோங்கன்னு போது மாட்டேன்னு விட்டார். அவர் அவசியம் இல்லை. வைத்தியம் பண்ணிக்கொண்ட போது வேண்டான்னு போருட்டார். அவர் அப்பேற்பட்டவர். அவர் தான் என்னோட பஜனையை பார்த்துட்டு அவர் சொன்னார். நான் அது வரைக்கும் அதை பத்தி திங்க் பண்ணினதே இல்லை. அவர் தான் 2 விஷயம் சொன்னார். 6 வயசுலேருந்து 80 வயசு வரையில் உள்ள பக்தால இவர் பஜனையில தான் பார்த்தேன்னாரு. இது எவ்வளவு சூக்ஷமான விஷயம். இன்னன்னாருக்கு இன்னன்னார பிடிக்கும்னு இருக்கு. அந்த ஏஜ்னு ஒண்ணு இருக்கு. அவ அதை தான் லைக் பண்ணுவா. இந்த 3 பஜனை பண்ணிட்டே இருக்க ஒரு குழந்தை ஆடின்னு இருக்கு. அது மாதிரி இங்க சதாபிஷேகம் ஆனவாளும் நிறைய பேர் வந்திருக்கு. இத தயானந்த சுவாமிகள் சொன்னார். 6 வயசு குழந்தையிலேருந்து சதாபிஷேகம் வரையில் ரசிக்கிறத நான் இங்கதான் ஒரே விஷயத்தை ரசிக்கிறதுல இங்க பார்த்தேன். அப்புறம் ரொம்ப சூட்சமா சொன்னார். குடும்பம் குடும்பமா சத்சங்கத்துக்கு வரத்தி இங்கதான் பார்த்தேன். ஃபேமிலியில எல்லாரும். இது தயானந்த சுவாமி 20 வருஷம் முன்னாடி சொல்றேன். அதுலேருந்து இது ஒரு அப்புறம்தான் இதனுடைய மகத்துவமே எனக்கு புரிஞ்சது. பெரிய மகான்கள் சொன்னாதானே புரியும். தம்பதிகளா வருது, அம்மா அப்பாவோட குழந்தைகளை அழிச்சுன்னு வருது, வயசான அப்பா அம்மாவை அழிச்சுன்னு வருது. இதெல்லாம் இப்படி சத்சங்கத்துல பாக்குறோம். அதோட கூட இங்க வந்து பஜனையில இருந்தா ஒரு எனர்ஜி வரும். அதுல ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. அடுத்தது உங்களுக்கு எத்தனையோ ஒரேல இருக்கும் ஒவ்வொருத்தரும். அது எல்லாம் இங்க வந்தாலே எங்க போச்சுன்னே தெரியாது. ஃப்ரீயாள், மனசு ஃப்ரீயாள். இது ரெண்டையும் இந்த ஒரு சக்தி தான் கொடுக்கும். பகவன் நாமம் அது ஒண்ணு இங்க அப்படியே ஸ்ப்ரெட்டா இருந்தது. இந்த கிருஷ்ணகான சபா முழுக்க வழி இருந்தது. இந்த சக்தி எனர்ஜி வழியது. அதுபோல இது ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம். இதுல கலந்துட்ட ஒவ்வொருத்தருக்கும் பகவானுடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கும். பக்தாளுக்கெல்லாம் ஒரு சின்ன விஞ்ஞாபனம் உண்டு. நீங்க யாரும் பெரிசா எந்த தர்மமும் பண்ண வேண்டாம். நம்ம பம்பாய் போயிருந்த 2 மாசம் முன்னாடி இங்க சுப்பிரமணியம்னு ஒருத்தர் ரொம்ப வேண்டியவர். அவர் ஒரு விஷயத்த இப்படி பண்ணலாமேன்னு என்கிட்ட கேட்டார். இத ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம குழந்தையெல்லாம் சொன்னா முடியாதுன்னு விட்டேன். அவர் ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், பெருசா யாரும் தர வேண்டாம், ஒரு 555 ரூபா தரணும். ஒரு பசுவுக்கு ஒரு நாளைக்கு 101 ரூபாய். ஒரு நாளைக்கு 101 ரூபாய். 5 பசுவுக்கு அல்லது 5 நாளைக்கு. ஒரே பசுவுக்கு 5 நாளைக்கு நம்மோடதான் இருக்கணும்னா 555. இது எல்லாரும் கலந்துக்க முடியும். அது மாதிரி ஒண்ணு ஒரு 2 மாசம் முன்னாடி ஏற்படுத்தினது. அதுல நிறைய பக்தாள் கலந்துக்கிறார். ரொம்ப சுலபமா இருக்கணும். ஒரு சினிமாவுக்கு போனா என்ன செலவழிக்கிறது, அந்த செலவழிச்சுட்டு திரும்பி தலைவலியோட வரவாதான் அதிகமா இருக்கு. இங்க அப்படி இல்லை. அப்படி ஒரு தர்மம் இருக்கு. நம்ம கிட்ட 1000 பசுக்கள் இருக்கு. ஒரு 5 நாளைக்கு ஒரு பசுவுக்கு 5 நாளைக்கு
முடிஞ்சா 10 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அவ்வளவுலாம் இல்லை, 555 ரூபா. யாருக்கு முடியுமோ அவ அவசியம் இந்த கோசேவையில கலந்துக்கோங்க. இன்னைக்கு பொதுவா வெள்ளிக்கிழமை ரங்கம்மா பாடுவேன். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே ஞாபகப்படுத்தினா இந்த பூர்த்தியில பாடிக்கலாங்கிறதுக்காக அப்ப நான் பாடலை. இப்போ ஒரு 2-4 வரி பாடுவோம். ஆகஸ்ட் 29 கோகுலாஷ்டமி உற்சவம் கோவிந்தபுரத்தில். செப்டம்பர் 6 ஞாயிற்றுக்கிழமை ரதோத்சவத்தோட பூர்த்தி ஆறுது. அந்த தேர் நீங்கள்லாம் பண்ணி கொடுத்த தேர். இருக்கிற பக்தாள்லாம் இந்தியா முழுக்க, வெளிநாட்டில் எல்லா பக்தாளுமா சேர்ந்து பண்ணின பாண்டுரங்கனுக்கு சமர்ப்பித்த தேர். கம்பீரமான தேர். 6 ரதோத்சவத்தோட பூர்த்தி. அவசியம் பக்தாள்லாம் வரணும். இப்ப நான் இந்த 10 நாளா ஒவ்வொரு ஏரியாவும் வரத்துக்கு காரணமே இந்த உற்சவத்துக்கு உங்களெல்லாம் கூப்பிடுறதுக்கு, கோவிந்தபுரத்துக்கு வாங்கோன்னு கூப்பிடுறதுக்கு. எனக்கு ஒரு 1000-2000 பேராவது தேர் இழுக்கிறதுக்கு வேணும். இப்ப திருடமுருத்தூர் தேரெல்லாம் எத்தனையோ நூற்றாண்டு காலமா நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்குன்னு வரவா பரம்பரையா வர. நம்ம தேர் போன வருஷம் தானே ஆரம்பிச்சிருக்கோம். அதுபோல வடம் பிடிக்கணும், தேர் இழுக்கணும்னு ஒரு உணர்வை ஏற்படுத்த வேண்டியிருக்கு பக்தாளுக்கு. அப்புறம் அது அவளுக்கு இருக்கும், அவ பிள்ளைக்கு இருக்கும், பேரனுக்கு இருக்கும். நம்ம பாண்டுரங்கன் தேர்ந்து வர ஆரம்பிச்சிருவா. அப்புறம் ஏன்னா நீங்க பாண்டுரங்கனுக்கு தேர்னா கோவிந்தபுரம் வந்துதான் ஆகணும். வேற பாண்டுரங்கனுக்கு தேரே கிடையாது. நம்ம பாண்டுரங்கனுக்கு ஒண்டிதான் தேர் இருக்கு, பெரிய தேர். அவசியம் பக்தாள்லாம் வரணும். இந்த உற்சவம் பின்னாடியும் நம்ம யூடியூப்ல எல்லாம் தெரிவிப்போம், இந்த பத்திரிகை எல்லாம் அனுப்புவோம். அவசியம் வந்து கலந்துண்டு பாண்டுரங்கனுடைய கிருபைக்கு பாத்திரமாகணும். கிருஷ்ணகாரண சபா 98 வந்துட்டு இருக்கிற சத்சங்கத்துக்கு வந்துட்டு இருக்கிற ஒரு சபா. நம்ம பிரபு அவ அப்பா எப்படி நடத்தினாரோ அதுபோல அவர் அவ குழந்தைகள் எல்லாரும் பரமசிரத்தையா நடத்தின்னு இருக்கா. நம்ம கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முதல்ல நம்ம கிருஷ்ணகான சபால ஆரம்பிக்கணும்னு அவ சங்கல்பம் பண்ணி முதல்ல இங்க ஆரம்பிக்கிறோம். இது நாளைய தினம் வேளச்சேரியில அங்க யாருக்கு கலந்துக்க முடியுமோ அந்த பக்தாலாம் அவசியம் வந்து கலந்துக்கும். ஹரிரே ரங்கம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி, ஹரிரே கிருஷ்ணம்மாஜி,
मंगलम रुक्मिणी रमणाय श्रीमते मंगलम रमणीय मूर्तये मंगलम श्रीवत्समुखाय कार्तिके मंगलम वरदगोपालकाय जय मंगलम कुंडली गवरदा जय सद्गुरु महाराज की समस्त संत मंडली की अंजने